பரிசுத்த ஆவியே வாரும். பெந்தேகொஸ்தே தியானங்கள். நாள் 6, தேவனின் குரலை அறிதல். Come, Holy Spirit, Pentecostal devotions. Day 6, recognizing God's voice. யோவான் 10:3 நம்ம பார்க்கிறோம். ஆடுகள் மேய்ப்பனின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அவருக்கு பின் செல்லும். முதலாவது அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும், அப்பொழுதுதான் பின்பற்ற முடியும். In John chapter 10 verse 3 we see the sheep recognize his voice and follow him. First we must recognize his voice, only then we can follow. தேவனுடைய சத்தம் தனித்துவமானது மற்றும் அவருடைய குணத்திற்கேற்றது. அது நமக்கு என்ன செய்கிறது என்று நாம் சிந்திக்கும் போது தேவனுடைய சத்தத்தை அடையாளம் காண்பது எளிதாகிறது. God's voice is distinct and goes with his character. Identifying God's voice each time is easy when we think about what does it do to us. தேவ சத்தத்துக்கும் சத்துருவின் சத்தத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை சுருக்கமா பார்க்கலாம். தேவ சத்தம் சமாதானம், சந்தோஷம், நிதானம், தைரியம் மற்றும் வலிமையை கொண்டு வரும். அதே நேரத்தில் எனிமையின் சத்தம் மன அழுத்தம், பதட்டம், பயம் மற்றும் இயலாமையை கொண்டு வரும். Let us see some of the differences between God's voice and the enemy's voice. God's voice produces peace, joy, calm, courage and strength, whereas the enemy's voice brings stress, anxiety, fear and powerlessness. தேவ சத்தம் நமது அடையாளத்தை உறுதிப்படுத்துகிறது, சத்துருவின் சத்தம் நமது அடையாளத்தை தாக்குகிறது. God's voice affirms our identity, whereas the enemy's voice attacks our identity. தேவ சத்தம் எப்போதும் வேத வாக்கியங்கள், சத்தியம் மற்றும் தமது குணாதிசயங்களுடன் ஒத்திருக்கும். சத்துருவின் சத்தம் தன் குணத்திற்கேற்ப உண்மையை திரித்து ஏமாற்றுகிறது. God's voice always aligns with the scriptures, truth and his character, whereas the enemy's voice twists the truth, deceives, aligning with his character. தேவ சத்தம் நம்முடைய பாவங்களை உணர்த்தி மனந்திரும்புதலுக்கு வழி நடத்துகிறது. சத்துருவின் சத்தம் நம்மை பாவம் செய்ய தூண்டி கலகத்துக்கும் சமரசத்திற்கும் வழிவகுக்கும். God's voice convicts us of our sins and leads to repentance, whereas the enemy's voice tempts us to sin, leading to rebellion and compromise. தேவ சத்தம் விசுவாசத்தை உருவாக்குகிறது, சத்துருவின் சத்தம் சந்தேகத்தை உருவாக்குகிறது. God's voice produces faith, whereas the enemy's voice produces doubt. தேவ சத்தம் பாதை காட்டி வழி நடத்தும், சத்துருவின் சத்தம் சரியான பாதையிலிருந்து நம்மை திசை திருப்பி தவறாக நடத்துகிறது. God's voice gives direction and guidance, whereas the enemy's voice distracts us from the right track and misleads us. தேவ சத்தம் நம்மை தூண்டலாம், ஆனால் ஒருபோதும் கட்டாயப்படுத்தாது. சத்துருவின் சத்தம் வற்புறுத்தி அவசர முடிவுகளை எடுக்க வைக்கிறது. God's voice may urge us, but never forces us, whereas the enemy's voice pushes, forces, hurries us to make haste decisions. தேவ சத்தம் விடுதலை கொடுக்கிறது, சத்துருவின் சத்தம் நம் மீது குற்றம் சாட்டி நம்மை அடிமைத்தனத்தில் வைக்கிறது. God's voice brings deliverance, it releases us, it frees us, whereas the enemy's voice accuses us and keeps us in bondage. தேவ சத்தம் ஜீவனை உண்டாக்குகிறது, சத்துருவின் சத்தம் திருடும், கொல்லும் மற்றும் அழிக்கும். God's voice brings life, whereas the enemy's voice steals, kills and destroys. தேவன் தமது வார்த்தையின் மூலமாகவே பேசுகிறார். நாம் தேவனுடைய வார்த்தையில் எவ்வளவு அதிகமாக வேரூண்டுகிறோமோ அவ்வளவு எளிதாக அவருடைய சத்தத்தை நம்மால் அடையாளம் காண முடியும். கர்த்தருடைய வார்த்தை நம்மில் வேரூன்றவில்லை என்றால் வஞ்சகத்திற்கும் குழப்பத்திற்கும் வழிவகுக்கும். மேலும் நாம் சத்துருவின் பொய்களால் தவறாக நடத்தப்படுவோம். God primarily speaks through his word, and the more we are rooted in God's word, the more we are able to identify his voice with ease. Lack of wordiness leads to deception and confusion, and we are easily misled by other voices. ஆகவே நாம் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் ஒவ்வொரு முறையும் நாள் முழுவதும் பரிசுத்த ஆவியே வாரும், எங்களுடன் பேசும் என்று சொல்வோம். ஆமென். So let's say, come Holy Spirit, speak to us each time we read the word of God and throughout the day. Amen.